அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்பி செல்வகுமார், எஸ்பிஎஸ் ஏஎட்டஸ். உங்க அனைவரையும் எஸ்பிஎஸ் ஏஎட்டஸ் யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இடம் தோட்டமா இருக்கட்டும், சொத்தா இருக்கட்டும், நீங்க என்ன நினைச்சாலும் சரிங்க. இந்த இடம் பார்த்த உடனே கண்டிப்பா உங்க மனசுல ஒரு சந்தோஷம், நிம்மதி இருக்கு. நீங்க ரொம்ப நாளா ஒரு மெயின் ரோட் ஃபேஸ்ல ஒரு தோட்டம் வேணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்காக தாங்க. நீங்க ஒரு வீடு தேடிட்டு இருந்தாலும், ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நிறைய இடம் பார்த்துட்டு இருந்தாலும் சரிங்க, ஆன் ரோட்டு மேல ஒரு இடம் வேணும், எல்லா வசதியோட ஒரு தோட்டம் வேணும் அப்படின்னு நீங்க தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி செட்டப்ல சைட்டை பாத்தீங்கன்னா கண்டிப்பா இம்ப்ரெஸ் ஆகி கண்டிப்பா இந்த இடத்த நேர்ல பார்க்கணும்னு சொல்லுவீங்க. வாங்க பார்க்கலாம். இதாங்க நம்ம இடம். கார்னர் லேண்டா அமைஞ்சிருக்குங்க. அதாவது ரெண்டு பக்கமே ரோடு இருக்கு. கிழக்கு தெற்கு கார்னர் சைட்டா நம்ம லேண்ட் அமைஞ்சிருக்குங்க. ஸோ நீங்க மெயின் ரோட்ல இருந்து நேஷனல் ஹைவேல இருந்து வந்தீங்கன்னா கட் ரோட் பேஸ்லயே நம்ம சைட் அமைஞ்சிருக்குங்க. ஒரு பக்கம் தார் ரோடுங்க, இன்னொரு பக்கம் 20 அடி மண் ரோடு இருக்குங்க. இல்லாம ரெண்டு பக்கமே பாத்தீங்கன்னா நம்ம கேட் அமைச்சு கொடுத்துருக்குங்க. நீங்க மெயின் ரோட்ல இருந்து வந்தா தார் ரோட்ல இருந்து நம்ம லேண்டுக்கு போலாங்க, இல்ல 20 அடி மண் ரோட்ல இருந்து நம்ம லேண்டுக்கு போலாங்க. ரெண்டு பக்கத்துலயுமே பெரிய என்ட்ரன்ஸ் கேட் கொடுத்துருக்குங்க. முக்கியமா இந்த இடத்தை சுத்தியுமே பாத்தீங்கன்னா அயன் ஃபென்சிங் நம்ம போட்டிருக்கோங்க. ஸோ நீங்க ஒரு இடம் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா எல்லாரும் எதிர்பார்க்கறது என்னவா இருக்கும்னா நல்ல ஒரு மெயின் ரோட் ஃபேஸ்ல இருக்கணும் தோட்டம், அது இல்லாம பாதுகாப்பு இருக்கணும் அப்படின்னு தான் நீங்க நினைப்பீங்க. ஸோ அதுக்காகவே இந்த லேண்டை கொண்டு வந்திருக்குங்க உங்களுக்காகவே. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பாதுகாப்பா பவுண்டரிஸ் கிளியரா செட்டப் பண்ணி பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நீங்க வந்தா இந்த இடத்த பாக்குறீங்க, இடம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சதை அழகா கிரையத்துக்கு போயிடலாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க மறுபடியும் ஃபார்ம் ஹவுஸ் பண்ணணும், தங்கருக்கு ரூம் கட்டணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லவே இல்லைங்க. மொத்தமா நம்ம நிலத்தை சுத்திலுமே பாத்தீங்கன்னா அயன் ஃபென்சிங் போட்டு வச்சிருக்காங்க. அதனால இப்ப பாதுகாப்பா பவுண்டரிஸ் கிளியரா செட்டப் பண்ணி பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. சோ நீங்க பாதுகாப்புக்கு பயப்படவே தேவையில்லைங்க. நீங்க இருக்கிற நேரத்திலயும் சரிங்க, இல்லாத நேரத்திலயும் சரி இடம் பாதுகாப்பா இருக்குங்க. நீங்க உள்ள போனதுமே வெறும் வெயில் மட்டும் இல்ல, பசுமை நிழல் மரங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா நம்மள வரவேற்பது போல இருக்குங்க. இந்த இடம் ஒரு ரியல் ஆர்கானிக் கார்டன் மாதிரி இருக்குங்க. உள்ள என்னென்ன மரங்கள் இருக்குன்னு பாக்கலாங்க. உள்ள செவ்வாழை மரங்கள் பாத்தீங்கன்னா 1100 மரங்கள் இருக்குதுங்க. நம்ம ஒரு ஏக்கரா லேண்டுக்குள்ள செவ்வாழை மரங்கள் 1100 மரங்கள் இருக்கு. அடுத்து தேக்கு மரங்க, தேக்கு மரம் பாத்துட்டீங்கன்னா 250 தேக்கு மரங்கள் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் மகாகனி மரங்கள் வந்து பாத்தீங்கன்னா 250 இருக்குதுங்க. இதெல்லாமே 2 வருஷம் வளர்ந்துருக்கு. அதாவது நீங்க இப்ப வாங்குனீங்கன்னா ஃபியூச்சர்ல வெறும் நிலத்துல மட்டும் இல்லைங்க, மரத்துல இருந்து வருமானம் வருங்க. நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ எல்லா நாளுமே வருமானம் வரக்கூடிய இடம் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நீங்க செவ்வாழை வெட்டி நீங்க விற்கும் போது அடுத்து தேக்கு மரம் ரெடியா இருக்குங்க, அடுத்தது மகாகனி மரங்களும் ரெடியா அடுத்த விவசாயத்துக்கு வருமானத்துக்கு ரெடியா இருக்கு. அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. தண்ணீர் இல்லாத இடம் ஒரு நாளும் நிம்மதியா இருக்க முடியாதுங்க. ஸோ இங்க சிச்சுவேஷன் வேற மாதிரி. ஒரு தனி போர்வெல் இருக்குங்க, அதுவும் 5 HP பவரோட இபி பவர் கனெக்ஷனோட இருக்கு. முக்கியமா இந்த விவசாயம் பண்றவங்களுக்கு தெரியுங்க இபி கனெக்ஷன் வாங்குறது எவ்வளவு சிரமம், அதுவும் ஃப்ரீ இபி கனெக்ஷன் வாங்குறது எவ்வளவு சிரமம்னு தெரியுங்க. இப்போ நீங்க அப்ளை பண்ணாலும் ரொம்ப டிலே பண்ணுவாங்க. பட் நம்ம இடத்துல இபி 5 HP பவர் இபி பவர் கனெக்ஷன் வந்து ஃப்ரீயா கவர்மெண்ட் கனெக்ஷன் இருக்குங்க. அதுவும் நம்ம லேண்டோட பெரிய பிளஸ்ங்க. இல்ல ஃபார்ம் லேண்ட் பண்றவங்க எல்லாருமே போர் எல்லாம் போட்டுருவாங்க, கடைசியில் இபி கனெக்ஷன் கிடைக்காதுங்க. அதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. பட் நம்ம இடத்துல அப்படி இல்லைங்க. நீங்க போரும் போட்டாச்சு, அது இல்லாம இபி கனெக்ஷனும் வாங்கியாச்சு. அந்த இபி கனெக்ஷன் ஃப்ரீ கனெக்ஷனாவும் இருக்கு. இத்தனை அட்வான்டேஜ் இருக்குங்க. ஸோ போர்வெல் இருக்கு, பெரிய தண்ணி டேங்க் இருக்கு, ட்ரிப் இரிகேஷன் இருக்குங்க. போர்வெல் இருக்கு, பெரிய தண்ணி டேங்க் இருக்கு, ட்ரிப் இரிகேஷன் செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க, ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணி இருக்குங்க. ஸோ அதனால இந்த மாதிரி எல்லா வசதியுமே செஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா வசதியும் செஞ்சு பர்ஃபெக்டான ஒரு ஃபார்ம் லேண்டா பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா உங்களோட growth கண்டிப்பா பெட்டரா இருக்குங்க. அது இல்லாம நம்ம ஃபார்ம் லேண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டே ரூம் இருக்குங்க. அதாவது நீங்க இந்த இடத்த வாங்கிட்டீங்க, ஒரு வாரம் ஒரு முறை வந்தாலும் சரிங்க, இரவு தங்கறதுக்கு இடம் இருக்குங்க. ஸோ அதை தனியா கட்டணும் அப்படின்னால இல்லைங்க, அதுக்கு ஆல்ரெடி நம்ம ஒரு இடம் கட்டியும் வச்சிருக்குங்க. நம்ம இந்த இடத்த பாதுகாக்கிறதுக்கு விவசாயம் பண்ற அதிக மழை வெயில் காற்று எந்த சீசன்லயும் நம்ம தனியா குடும்பத்தோட தங்குற அளவுக்கு இந்த இடத்த செட்டப் பண்ணி வச்சிருக்குங்க. முக்கியமா மாசு இல்லாத சுத்தமான காற்று இருக்கக்கூடிய ஏரியாங்க இந்த ஏரியா. இந்த மாதிரி எந்த செட்டப்புமே இல்லாம ஒரு ஃபார்ம் லேண்ட் வாங்குறீங்கன்னா அதுக்கு தனியா ஷெட்டு போடணும், அமௌண்ட் தனியா அதுக்கு நிறைய பே பண்ணணுங்க. பட் ஆனா இங்க எந்த பிரச்சனையுமே இல்லைங்க, எல்லாமே ரெடியா இருக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா கிழக்கு தெற்கு கார்னர் பூமியா அமைஞ்சிருக்குங்க. மொத்தம் 1.5 ஏக்கராங்க. உள்ள பார்த்தீங்கன்னா செவ்வாழை 1100 செவ்வாழை இருக்குங்க. தேக்கு மரம் 250 தேக்கு மரம் இருக்குது. மகாகனி மரம் வந்து பார்த்தீங்கன்னா 250 மகாகனி மரம் இருக்குங்க. தனி போர்வெல்லுங்க, 5 HP பவர் இருக்குதுங்க. அதுவும் ஃப்ரீ பவர் கனெக்ஷன் இருக்குங்க. அதனால கரண்ட்டுக்கு பிரச்சனையே இல்லைங்க. சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்காங்க. தங்கறதுக்கு ரூம் இருக்குங்க. ஒரு சென்டேட் பார்த்தீங்கன்னா 1.25 லட்சம் சொல்கிறாங்க, நெகோஷியபிள் இருக்குங்க. மொத்தம் 1.5 ஏக்கராங்க. ஒரு சென்டேட் பார்த்தீங்கன்னா 1.25 லட்சம் சொல்கிறாங்க, நெகோஷியபிள் இருக்குங்க. இப்போ இந்த இடம் யாருக்கெல்லாம் யூசேஜ்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு NRI பையர்ஸுங்க வந்து வாங்கி போட்டுட்டிங்கன்னா இயருக்கு ஒரு முறை வந்தாலும் இந்த இடம் நல்ல ROI கிடைக்குங்க, நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக கிடைக்குங்க. செகண்டு பீஸ்ஃபுல்லான லைஃப் தேடிட்டு இருக்கிறதுக்கான இடம், ரிட்டைர்மெண்ட்டுக்கு செட்டப் பண்ணிக்கலாங்க.
தோட்டம் இருக்குது, ட்ரீஸ் இருக்குது, தண்ணீர், ரூமு எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்குங்க. தேர்டு, ஆர்கானிக் ஃபார்ம் பண்ணுறவங்க ஆல்ரெடி நிறையா ட்ரீ பிளான் பண்ணி வச்சுருக்குங்க. செட்டப் எல்லாமே சிம்பிளாகவும் பர்ஃபெக்டாக இருக்குங்க. முக்கியமாக ப்ரொடெக்ஷனோடு இருக்குங்க. நீங்கள் பாதுகாப்புக்கு பஞ்சமே இருக்காதுங்க. சுற்றியுமே ஃபென்சிங் போட்டிருக்கனால நம்மளுக்கு பாதுகாப்பு பிரச்சனையே இருக்காதுங்க. ஃபோர்த் வந்து பட்ஜெட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த இடம் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுங்க. ஒரு தோட்டமாக ஆல்ரெடி பண்ணியே வச்சாச்சு, தோட்டமாக இருக்குதுங்க. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி வச்சுட்டு அப்ரிஷியேஷனுக்காக வெயிட் பண்ணலாங்க. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிற இடம் தான் நம்ம இடங்க. ஸோ இந்த மாதிரி இடம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேருங்க. இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. ஆன் ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நல்ல நிலம், நல்ல பசுமை, நல்ல திட்டம் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வருங்க. இப்போ வாங்கினீங்கன்னா ஒரு 2-3 வருஷத்தில் கண்டிப்பாக இந்த லேண்டோட மதிப்பு வேறு மாதிரி இருக்குங்க. இப்போ இந்த இடத்த இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி போட்டால் வருங்காலத்தில் உங்கள் குழந்தைகளுக்கு கிஃப்ட் மாதிரி இந்த இடம் இருக்குங்க. இந்த இடத்த பற்றி மறுபடியும் ஒரு ரீகேப் பண்ணிடுங்க. மொத்தம் 1.5 ஏக்கராங்க. உள்ள செவ்வாழை பார்த்தீங்கன்னா 1100 செவ்வாழை மரங்கள் இருக்குங்க. தேக்கு மரம் பார்த்தீங்கன்னா 250 தேக்கு மரம் இருக்குது. மகாகனி மரம் வந்து பார்த்தீங்கன்னா 250 இருக்குதுங்க. எல்லாமே 2 வருஷம் மரங்க. தனி போர்வெல் இருக்குங்க. அதுவும் 5 HP பவரோட ஃப்ரீ லைனாக இருக்குங்க. அதனால் தண்ணிக்கு பிரச்சனையே இல்லைங்க. அதுக்கு தனியாக தண்ணி தொட்டி இருக்குங்க. சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்குங்க. அதனால் வந்து நம்ம தண்ணிக்கு தனியாக ஆள் போட்டு தண்ணியெல்லாம் எடுத்து விடணும் அப்படிங்கிற மாதிரி இல்லைங்க. தங்கறதுக்கு ரூம் இருக்குங்க. சுற்றியுமே ஃபென்சிங் போட்டிருக்குங்க. நம்ம லேண்டை சுற்றியுமே ஃபென்சிங் இருக்கனால நம்மளுக்கு பாதுகாப்புக்கு பயமே இல்லைங்க. மொத்தம் 1.5 ஏக்கராங்க. ஒரு சென்டேட் பார்த்தீங்கன்னா 1.25 லட்சம் சொல்கிறாங்க. நெகோஷியபிள் இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு மெயின் ரோட்டு மேலே 1.5 ஏக்கரா பூமி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேருங்க. ஸோ இந்த இடத்த நீங்கள் மிஸ் பண்ணிடவே கூடாதுங்க. இந்த இடம் கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோவை டு சக்தி மெயின் ரோட்டில் வந்தீங்கன்னா அன்னூருங்க. அன்னூர் பஸ் ஸ்டாப்பு. அந்த அன்னூர் பஸ் ஸ்டாப்லேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா சிறுமுக ரோடுங்க. அந்த சிறுமுக ரோட்டில் வந்தீங்கன்னா அக்கரை செங்கப்பள்ளி. இந்த அக்கரை செங்கப்பள்ளியை தாண்டி ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா ஜங்ஷன் வருங்க. அதில் நீலிபாளையம் ரோட்டில் வந்து லெஃப்ட் எடுக்கணுங்க. லெஃப்ட் எடுத்தால் கணுவக்கரைங்க. இந்த கணுவக்கரை ரோட்டு மேலே தான் நம்ம லேண்ட் அமைஞ்சிருக்குங்க. நீலிபாளையம் டு கணுவக்கரை ரோட்டு மேலே நம்ம லேண்ட் அமைஞ்சிருக்குங்க. ஓதிமலை ரோட்லேருந்து ஜஸ்ட் 2 கிலோமீட்டருங்க. நீங்கள் கணுவக்கரையிலேருந்து நம்ம லேண்டுக்கு வரலாங்க. இல்லை ஓதிமலை மெயின் ரோட்லேருந்து நம்ம லேண்டுக்கு வரலாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றிங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். ஒரு நல்ல சொத்து, ஒரு நல்ல வாழ்க்கைக்கு நன்றி.